ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன கதைனா, ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அந்த கிளாஸில் தமிழ் டீச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே தமிழ் டீச்சர் வர்றாங்க. தமிழ் ஐயான்னுவாங்க. அதாவது ஜென்ஸ் ஐயான்னு சொல்லுவாங்க, லேடிஸாக இருந்தால் அம்மா, தமிழ் ஐயா அப்படி சொல்லுவாங்க. அந்த செக்ஷனுக்கு தமிழ் ஐயா அவர் வந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாரு. யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எப்படா தமிழ் கிளாஸ் வரும், எப்போ நம்ம தமிழ் ஐயா வருவாங்க, அவர் கொஸ்டின் கேட்டால் நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லலாமே அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப ஈகரா. அப்படி ஒரு நாள் கிளாஸ்க்கு வர்றாரு. யாரு? தமிழையா வர்றாரு. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? குட் மார்னிங் சொல்லுவீங்க. தமிழ் கிளாஸ் இருந்தால் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படி தானே சொல்லுவீங்க ஸ்கூலில். அதே மாதிரி அந்த பசங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு கடவுள் வாழ்த்து பற்றி ஒரு பாடம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு என்ன சொல்கிறான், ஐயா இது மாதிரி கடவுளை நாங்கள் பார்க்க முடியுமா, கடவுள்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். உடனே ஒரு நிமிஷம் தமிழை என்னது அமைதியாக இருக்கார். சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ டெய்லி காலையில் எங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நான் உங்கள் வீட்டுக்கு டெய்லி காலையில் பால் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன மாடு இருக்குது, இந்த பால் எங்கேருந்து எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்குறாரு. பால் எங்கள் வீட்டில் இருக்க காராம் பசுவிலேருந்து வருது. காராம் பசுனா பிளாக் கலர் பசுமாடுன்னு அர்த்தம், ஒரு கருப்பு கலர் பசுமாடுன்னு அர்த்தம். ஓகே, நீ அந்த மாட்டுக்கு என்ன கொடுக்குற சாப்பிட அப்படின்னு கேட்குறேன். பச்சை புல்லு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அப்போ பசு அந்த மாடு பால் கறக்கிற மாடு கலர் கருப்பு கலர், நீ சாப்பிட கொடுக்குற புல்லு பச்சை கலர், ஆனால் பால் மட்டும் ஒயிட் கலரில் கொடுக்குதுல்ல, வெள்ளை கலரில், அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக இருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு வர்றது தான் கடவுள். இந்த மாதிரி இப்போ கலர் பாருங்க, பசு கருப்பு கலர், சாப்பிட்றது பச்சை புல், ஆனால் கொடுக்குற பால் ஒயிட் கலர். இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழ்த்துறது தான் கடவுள்ன்ற பேர் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்ம அதை போய் கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறதுனாலும் நம்ம ஹார்ட்டில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம், மசூதி போகிறோம், சர்ச் போகிறோம், அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும், கடவுள் இருக்கிறான்னு ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், நம்ம மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறது, ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாருன்ற நம்ம உணர முடியும். சரியா? நமக்குள்ளே இருக்கிறதா கடவுள். நம்ம கடவுளில் என்னது, மற்றவங்ககிட்ட எல்லா மதமும் என்ன சொல்லுது, கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், பௌத்த மதம், எல்லா மதமும் சொல்றது அன்பா இருங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க, அதுதான் சொல்லுது. எல்லா காடும் அதுதான் சொல்றாங்க. அதனால நம்ம மற்றவங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருந்தாலே போதும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலே நமக்குள்ள கடவுள் இருக்கிறது, நாம தான் கடவுள் அப்படின்னு அந்த ஐயா தமிழையா சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சந்தேகம் போயிடுச்சு. அதான் கடவுள்லாம் யாரு, அன்பா இருந்தா கடவுள், நம்ம தான் கடவுள். நம்ம எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறோம்ல, அப்ப நம்ம தான் கடவுள். எல்லார்ட்டையும் அன்பா இருப்போம். ஓகேவா? எல்லார்கிட்டையும் பாசமா அன்பா இருந்தோம்னா நம்ம தான் காடு. ஓகேவா? ஆச்சு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதையோட வரேன். ஓகே.